அபி இங்க பாரு. இந்த Dress எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எருமை மாடு அறிவு கட்டவளே, உனக்கு இது மூணு குழம்பி போச்சா? என்னாச்சுடி அபி? நான் சும்மா போட்டு தானே பார்த்தேன். செருப்பு பிஞ்சிரு போட்டு பார்த்தலாம் போட்டு. என்னோட பிங்க் கலர் சுடிதாரி இப்படி தானடி வம்பாக்கினேன். நல்லா சொல்லுவ. அது ஏற்கனவே கிழிச்சு தான் வச்சிருந்தேன் சரியா? நான் எடுத்து போட்டோனே நல்லா கிழிஞ்சிட்டு. காலையிலே கடுப்பு கலப்பாத சோனி. இனிமே என்னோட திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும். நல்லா சொல்லுவ போடி. இது என்னோட ரேக்ல தான் இருந்துச்சு, என்னோட திங்ஸ் தான். அப்பனா எம்மா எம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. அப்ப என்னோட கம்மலும் பிரேஸ்லெட்டும் கழட்டிட்டா. ரொம்ப ஓவராலா பண்றா. ஏடி எதுக்குடி கடந்து அலறற? அபி இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருமா, இவளை என் Dress எடுத்து போட்டுக்கிட்டா நான் என்னத்த போட்டுக்கிறதா? நான் குளிச்சு ரெடி ஆகி வரதுக்குள்ள இவளை இந்த Dress கழட்டி வைக்க சொல்லு. அதெல்லாம் வைக்க முடியாது போட்டி. இவளெல்லாம் எங்க இருந்துமா பிடிச்ச? சரியான பைத்தியக்காரியா இருக்கா. அபி அடி வாங்காம பெசாட்டி கிளம்பு. ஒரு வாட்டி போட்டுட்டு போறா விடு. அவதான் கிளம்பி நிக்கல, மறுபடியும் அதை கழட்டி இதை கழட்டுங்கிற. தங்கச்சி தானே வச்சு தொலைறா. அம்மா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற போமா. நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அலையற. இவ எனக்கு தங்கச்சியா? தங்கச்சி வேணும் நான் கேட்டேனா ஃபர்ஸ்ட்? நீ தானடி கேட்டது எனக்கு தங்கச்சி வேணும்னு. அதுக்கு நீ இவ இப்படி தங்கச்சி மாதிரியே நடந்துக்கறா. டீச்சர் மாதிரி நடந்துக்கறா. இதுக்கு எடுத்தாலும் தங்கச்சி பாவம் அவளுக்கு அத கூட இவளுக்கு இத கூடனே. எனக்கு நீ ஏதாவது பொருள் இருக்காமா? எல்லாத்தையும் அவ எடுத்து போட்டுக்கறா. எவ்வளவுதாமா நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். அம்மா தாயே நல்லா இருப்ப. வாயை மூடிட்டு போய் குளிச்சு கிளம்பு. நீ என்னத்துக்கு Dress போட்டு இவகிட்டயே நின்னு வெறுப்பேறிட்டு இருக்க? அங்கிட்டு போய் கிளம்பு. எம்மா என்னால முடியாது, எனக்கு அந்த Dress வேணும், வாங்கிட்டா. அத போட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். அபி அடி வாங்கிட்டு பேராத சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பிட்டு வா, இல்லன்னா நீ வீட்லயே கேட. தங்கச்சி தான் போட்டிருக்கான்னு கொஞ்சமாவது விடுறாளா? ஒரே போட்டி தான் அவ கூட. நல்லா சொல்லுவா, நானா போட்டி போடுறேன். அவ எனக்கு தங்கச்சினா அவ ஏன் ஹைட்ல தான இருக்கணும். பாரு என்னைய விட வளர்ந்த மாட்ட மாதிரி வளர்ந்துகிட்டே போறா. முடிய பாரு எனக்கு கட்டையா இருக்கு, இதுக்கு மேல வளர மாட்டேக்கு. அவளுக்கு நீளமா முடி வளருது. அவளை மட்டும் நல்ல கலரா பெத்து வச்சிருக்க. என்னைய பாரு அவளை விட கலர் கம்மியா பெத்து வச்சிருக்க. எல்லாத்துலயும் உனக்கு ஓர வஞ்சிரதாமா. இப்ப ஃபங்க்ஷனுக்கு வருவேன். அவ அக்காலா நான் அக்காலான்னு எல்லாரும் கேட்டு என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அவ கடக்க கழுத. அவ இப்படிதான் ஏதாவது பண்ணி உன்னை அழ வைக்கா. நீ அழாத சரியா? உனக்கு வேற நல்ல Dress எடுத்து தரேன். பீரோல உனக்கு நல்ல துணியா இருந்தா அதை எடுத்து போட்டு வா. பொங்கலுக்கு அப்பாடி சொல்லி உனக்கு மட்டும் ஒரு நல்ல Dress எடுத்து தரேன் சரியாமா? அழாத. உண்மைக்குமா சொல்ற? ஆமாடி நிஜமாதான் எடுத்து தரேன். அவ கடக்க கழுத. அவ இப்படிதான் பண்ணுவா. எங்கேயாவது போற நேரம்லாம் சண்டை எடுத்து விட்டுட்டு கிடக்கா. நீ போமா போய் கிளம்பு. சரி அம்மா. நல்ல வேளை இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். சொன்னவனே கட்டிட்டாளே. இந்த சின்ன கழுதையும் சரியான ஆளு தான். இவளை அள வைக்கிறதுக்காண்டியே வியாதி பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளையை போட்டு வறண்டு எடுத்துட்டு இருப்பா. எப்படியும் மலருக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாவோ. ஒரு எட்டு போய் பாப்போம் அவளை. எடி ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கூட்டிட்டு அப்பா கூட வாங்க. நான் முன்னாடி போறேன். யாரையும் தெரியலையா? சரி எடுத்து பேசுவோம். ஹலோ, யாரு பேசுறது? ஹலோ பாட்டி, மலர் கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க. நீ யாருமா பேசுறது? மலர்ட்ட கொடுங்க, அவளுக்கு தெரியும். ஏம்மா யாருன்னு கேட்காம கொடுத்தா அவ கோவப்படுவாமா. யாரு பேசுறது? ஐயோ பாட்டி, நான் மேக்கப் போட வந்திருக்கேன் பொண்ணுக்கு. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல. கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா மலர்கிட்ட? பெயிண்ட் அடிக்கிற பொண்ணா? இந்த கொண்டு போய் கொடுக்கேன். நான் பெயிண்ட் பண்ணல பாட்டி, மேக்கப் போட வந்திருக்கேன். ரெண்டும் ஒன்று தானே தங்கம். ஐயோ இந்த பாட்டி வேற காலையிலேயே இம்சை பண்ணுதே. அம்மாடி மலரு தங்கம், உண்டா போனு. மேக்கப் போடுற பிள்ளை வந்து இருக்கான். ரூபியா தாச்சோ? ரூபியோ கோபியோ எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஹலோ ரூபா, எங்க இருக்கீங்க? மலர், நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நிக்கிறேன். உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு வழி தெரியல பாத்துக்க. எப்படி வரணும்? இல்லைன்னா யாரையாரும் அனுப்பிச்சு விடுறியா? சரி, அப்ப நீங்க அங்கேயே இருங்க, எங்க அப்பாவை அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. அச்சோ, மேக்கப் போடுற பிள்ளை வந்து நிக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல. வழி தெரியாம நிக்குது பாவம் முழிச்சுக்கிட்டு. அப்பாவை கொஞ்சம் அனுப்பிச்சு விடேன். பைக் எடுத்துட்டு போக சொல்லாச்சோ, போய் கூட்டு வர சொல்லு. சரி தங்கம், நான் இந்தா போய் சொல்லுறேன். ஹாய் மலர், உங்களுக்கு ஷாம்பு போட்டு குளிச்சு ரெடியா இருக்க சொன்னேனே. வாங்க வாங்க ரூபா, குளிச்சு ரெடியா தான் இருக்கிறேன். தலை காஞ்சிருச்சா? ஆமா, தலையெல்லாம் காய வச்சுட்டேன். என்ன முடி பஞ்சு மாதிரி நிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மலர், ஹேர் க்ரீம் போட்டு நான் சரி பண்ணிடுவேன். ஓகே, மேக்கப் பண்ண ஆரம்பிக்கலாமா? பண்ணுங்க. பாட்டி கொஞ்சம் தனியா இருந்தா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் மேக்கப் பண்றதுக்கு. நீங்க கொஞ்சம் வெளியில இருந்துக்கிறீங்களா? யாரையும் ரூம்குள்ள விடாதீங்க. அம்மாடி மலரு தங்கம், மேக்கப் போடுறத பாக்கிறதுக்கு தாமா நானும் நின்னுகிட்டே இருக்கேன். என்னைய வெளியில போக சொல்லாதீங்க. ஆச்சியோ, மேக்கப் போட்டு முடிச்ச உடனே நான் உன்னை தான் முதல்ல கூப்பிடுவேன். போ ஆச்சியோ வெளியில. அம்மாடி தங்கம், நீயே இப்படி சொல்லிட்டே ஏன் நெஞ்சே வெடிச்சிருச்சு.
மேக்கப்பை வச்சு கொண்டு வந்திருக்கா? நம்மளுக்கும் போட்டு விடுவாளான்னு தெரியலையே. கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. ஏம்மா பாப்பா, இந்த ஆச்சிக்கும் கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டுட்டு போமா. நோ பாட்டி, 1% தான் நாங்க அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஆச்சி பூச்சி அமைதியா இரி, உனக்கு நான் போட்டு விடுறேன். நீங்க பேசாம அமைதியா இருங்க, எனக்கு மேக்கப் ஒழுங்கா வர மாட்டுக்கு. ஐலைனர் போடுறேன், கொஞ்ச நேரம் கண்ணு திறக்காம இருங்க. ஓகே, முடிஞ்சது. மலர் மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன கலர் சாரி கொண்டு வருவாங்க? சாரி கலர் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலையே. அது ஒரு மாதிரி ப்ளூ இல்லாம கிரீனும் இல்லாம ஒரு மாதிரி கலரு. ஓகே ஓகே. இங்க பாரு மலர், நான் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க சாரி கட்டி விட்டு போயிடுறேன். மாப்பிள்ளை வீட்ல இருந்து கொண்டு வரதை நீங்க கட்டிக்குவீங்களா? ஏன் அது வரைக்கும் நீங்க இருக்க மாட்டீங்களா? ஆமா, நம்ம ஊர்ல இன்னொருத்தங்க புக் பண்ணிருக்காங்க, போகணும். சரி, சாரி தானே, நாங்க கட்டிக்குவோம். ஓகே ஓகே. மத்த மேக்கப்ல நாங்க போட்டு போயிருவோம். 2 மணி நேரத்திற்கு பிறகு. அம்மா, இது என் மலர் பேத்தியா? என்ன அழகா இருக்கா! இப்பதான் பொண்ணு மாதிரி லட்சணமா அழகா இருக்காளே. என் பேத்தி பேர் அழகி. பாட்டி, உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன அழகா இருக்கு. யார் இது? மலரா? இது என்ன அழகா இருக்கு சேலை கட்டிக்கிட்டு. ஒரு நாள் சேலை கட்ட மாட்டா, இன்னைக்கு என்ன அழகா இருக்கா. போங்கக்கா, எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருங்க, எனக்கு வெக்கமா வருது. ஓகே மலர், ஃபேஸ்ல தண்ணி எதுவும் படாம பாத்துக்கோங்க. அப்புறம் கரிச்சி போச்சு எதுவும் போட்டு தொடச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் மேக்கப் பழிஞ்சு போயிரும். நான் கிளம்புறேன். ஓகே ரூபா. எடி மலரே, சேலை கட்டணும்னு நல்லா இருக்குடி. வாங்க 4 முடி. என்ன மேக்கப்! ஏ அம்மா, கீதா, உனக்கு சேலை நல்லா இருக்கே. இதுதான்க்கா தீபாவளிக்கு எடுத்தது. 5000 ரூபாய்க்கு வந்த சேலை. 5000 ரூபாயா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏக்கா, அதுக்குன்னு 5000 ரூபாய் எழுதி ஒட்டவா முடியும்? நீ பொண்ணா அவ பொண்ணான்ட்டு இருக்கு. ஐயோ, ரொம்ப புகழ்றாங்களே. அம்புச்சக்கா, முதல்ல அந்த 4 மணிக்கு சோத்தை போட்டு அனுப்பிச்சு விடுங்க. தாண்டி அவ பாட்டுல இருக்கா. சேலையில என்ன அழகா இருக்கு தெரியுமாட்டி. இன்னைக்கு நல்ல சூடம் சுத்தி போடணும் உனக்கு. ஆமாக்கா, இது கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பொண்ணாவே உணர்றேன். ஆமா, ராவும் பவுலும் ஆம்பளை மாதிரி சுத்திட்டு கிடந்த சேலை கட்டி விட்டுருக்காங்க. இன்னும் இப்பமாச்சும் உணர வேண்டாமா? தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற மேனா. எம்மாடி, யார் இது? நான் தாண்டி மலரு, உங்க ஆச்சி முனியம்மா. முனியம்மாவா? எம்மாம்மா, இது என்னது? ஆச்சியும் அந்த பிள்ளையை பிடிச்சி வச்சு மேக்கப் போட வச்சிருக்க, அப்படிதானே? ஆமா, பாதி பேமெண்ட் தாரேன்னு போட்டு விட்டுட்டு போயிட்டா. எம்மா, கிளவி நம்மளுக்கு மேல மேக்கப் பைத்தியமாடா இருக்கு. போற போக்க பார்த்தா நம்மளே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருமோ. பேசிக்கிட்டே இருக்காதுடி. அங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்து உக்காந்துட்டாவோ. வாங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு. என்ன, எல்லாரும் வந்துட்டாங்களா? என்னைய கூட்டிட்டு போகணுமா? நான் வரமாட்டேன். ஏட்டி லூசு, நீ இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க? ஒழுங்கா வா. ஆஹா, நான் இந்த ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கேன். தங்கம், பயப்படாத. வா வாட்டி, ரொம்ப வைக்கப்படாத. ஆஹா, நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அடச்சி வா, ரொம்ப ஓவரா பண்ணாத. நீ பயப்படாத. அங்க போய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உன் கையில ஒரு தட்டு தருவாங்க. அதை வாங்கிட்டு நீ ரூமுக்கு வந்துடலாம். அப்புறம் சேலை மாத்திட்டு போகணும். அம்புச்சக்கோ, நீங்களே போய் அந்த தட்டை வாங்கிட்டு வாங்க. நல்லா இருக்குடி கதை. நான் பொண்ணா நீ பொண்ணா? நீ தாண்டி வந்து வாங்கணும்.